எல்லாரையும் பாத்தியா? இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. விதவிதமான பலகாரங்களை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிலேபி, சமோசா, அப்புறம் லட்டு. பாத்து மெதுவா சாப்பிடு காளியா. எல்லா லட்டையும் நீயே தின்னு தீத்திடாத. கவலைப்படாதீங்க பசங்களா, உள்ள இன்னும் நிறைய லட்டு வச்சிருக்கேன். இல்ல எங்களுக்கு அவ்வளவுலாம் தேவைப்படாது. ஏன்னா இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வேணும்ல. கொடுங்க. பலகாரம்லாம் தயாரா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நல்ல விருந்துதான் போல. இன்னையே காத்துக்கிட்டு இருக்கீங்க என் செல்லங்களா. போய் உங்களுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்காங்க. பலகாரங்க போயிடு, இங்க இருந்து போயிடு. பிரமாதம் என் செல்லங்களா. நீங்க உண்மையாவே கலக்குறீங்க போங்க. உள்ள இருந்து லட்டு செய்யற வாசனை வருது. ஆனா ஒரு லட்டுவை நாம சாப்பிடலாம்ல. வாங்க சீக்கிரமா சாப்பிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க, யாருமே உள்ள இல்ல. என்னுடைய செல்ல ஈங்களா, உள்ள போய் உங்களுக்கு தேவையான சாப்பாட சாப்பிடுங்க. என்ன இது இவ்வளவு ஈக்கலா? நீ எதுக்காக இங்க வந்த? நான் டோலக்பூர்ல இருக்கிற உணவை சாப்பிடறதுக்காக வந்தேன். தீபாவளி பலகாரம்லாம் ரொம்ப ருசியா இருக்கு. அதுவும் ருசியா. என்ன இப்ப நான் உள்ள போயே ஆகணும். நான் செஞ்ச லட்டுக்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நீ இப்போ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்ப நான் சரியாதான் செய்யறேன். ஈக்கலா, நீங்க யாருன்னு இந்த பசங்களுக்கு காட்டுங்க. ஈக்கலா சீக்கிரமா வாங்க. உங்களுக்கு பிடிச்ச இனிப்புகளை சீக்கிரமா சாப்பிடுங்க. இப்ப என்ன பண்றது பீம்? அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். நாம எப்படி அவனை பிடிக்கிறது? ஒரு ஐடியா இருக்கு. நாம அவன் மேல தேனை ஊத்திட்டோம்னா எல்லா ஈக்களும் திரும்ப அவன் மேலதான் போய் மொய்க்கும். இங்க பாரு, வந்து என் கூட சண்டை போடு. என்ன பெற்றுங்க, என்ன பெற்றுங்க. கிராமம் இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இனிமே நம்ம எப்படி தீபாவளி கொண்டாடுறது? இப்ப நம்ம என்ன பண்றது? லட்டு கூட நமக்கு கிடைக்கல. யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான லட்டுக்களை நான் இதோ கொண்டு வந்துட்டேன். எல்லாரும் வாங்க, லட்டு சாப்பிடலாம். ரொம்ப நன்றி பீம். இனிமே நிம்மதியா தீபாவளி கொண்டாடலாம்ப்பா. நான் இருக்கிற வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது.
அண்ணனும் தம் சகோதரி இந்துமதியை எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாத்திடுவாங்க. நாம 2 பேரும் அந்த ஆனகொண்டாவை அடிச்சு விரட்டிட்டோம் டோலு. ஆமாம் போலு. அந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. டோலு அண்ணனும் போலு அண்ணனும் தன்னோட சகோதரி இந்துமதியை எல்லா ஆபத்திலிருந்தும் கண்டிப்பா காப்பாத்துவாங்க. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க 2 பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ் ஆட போறாங்க. அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா. அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சாது, நாம 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்கள 2 பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே 2 மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்திருக்குன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதை படுதாவில். எல்லாரும் கேளுங்க. ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதேதான் சொல்லுச்சு. மானும் அததான் சொல்லுச்சு.
அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு. பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது. உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலப்பாக்கட்டு தலையினுங்கள பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்ப அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்சம் நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ,
ஒரு விஷயம் பீம், அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம். My magnet. That was a gift from Professor Dhoomketu, Bheem. Don't worry, Raju. Professor Uncle is not going to fire you. Yesterday's earthquake was not an ordinary one. Yes, Bheem. It felt as if someone did it all intentionally on that mountain. But what's up there? Commander Sir never... Commander Sir, Bheem? Bheem! If you don't want to go up there, say it loudly so that we can also hear. Look, boss, if we go up there... We might not come down ever. Kichak and all his friends must have fled in fear. What's the point in racing? Come on. We should also go home. We haven't fled, Kalia. And your other friends? Ran away. They were all wise. But Kichak is still here. Well, Bheem, want to have the race? Or would you like to go back to your Dholakpur? Huh? Dholakpur is never afraid of any challenge. Neither from Botakpurs nor from Patalpurs. Kichak, you're on! No more. It's enough now. We have climbed half the mountain. Let's halt here for the day. What do you say, Kichak? Okay, Bheem. We'll begin again tomorrow. I have an idea. Once they doze off, we'll both move ahead in the night. Laddus of Dholakpur. Mangoes from the shepherd uncle. Nice and juicy mangoes. பசங்களா, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்ப முண்டை இடுப்புல கட்டுங்கோ. பசங்களா, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆத்தியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குரு. உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க திறமைய பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எங்களுக்கும் பல கலைகள் எல்லாம் தெரியும். இப்போ நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ணு. டைவடிச்சு ஒரு கிக்கடி. போதுமா? இது போதாது. மேல, இன்னும் மேல.
அதோ அத காலால தொடணும். போச்சு போ, இதை என்னால கூட செய்ய முடியல. பயிற்சி, இன்னும் பயிற்சி வேணும். உங்க எல்லாருக்கும் நிறைய பயிற்சி தேவைப்படும். தேகம் இப்படிதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க தாவி குதிக்கும் போது கூட உங்க கவனம் தரைமேலேயே இருக்கணும். இந்த பூமியில யாரு ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு சண்டை இயற்கையிலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை மிருகங்கள்? சரியா சொன்ன. மிருகங்களோட குணங்களை நீங்களும் கத்துக்கணும். நீங்க காட்டு பண்ணி மாதிரி பதுங்க கத்துக்கணும். இப்படி யானை மாதிரி நிக்கணும். அப்புறம் பூனை மாதிரி, சிங்கம் மாதிரி, பாம்பு மாதிரி, கோழி மாதிரி, மயில் மாதிரி, அப்புறம் குதிரையாவும் மாறணும். இனிமே நீ ஆயுதங்களை பயன்படுத்த கத்துக்கணும். ஆயுதத்தையும் தேகத்தோட ஒரு அங்கம் மாதிரி தான் நீ பயன்படுத்தணும். அதுதான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட கை கால்களை நீ எப்படி அசைக்கிறியோ அதே மாதிரி கையில இருக்கிற ஆயுதத்தையும் உன் மூளைய பயன்படுத்தி அசைக்க கத்துக்கணும். எதிரி தாக்க வரும்போது இப்படிதான் தடுக்கணும். இப்படிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சாதாரண முண்டு கூட உனக்கு ஒரு ஆயுதமா இருக்கணும். மகாராஜா சின்மயிகா கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே உற்சவம் ஆரம்பிக்க போகுதா. உங்க எல்லாரையும் உடனே கிளம்பி வர சொன்னாரு. Hey friends, எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வாங்க. நாங்களும் நானும் விளையாட வரேன். நானும் வரேன். சரி, இப்ப எதுக்காக சும்மா நிக்கிறோம்? வாங்க ஆரம்பிப்போம். முதல் பால் டோலுக்கு சுட்கி ஸ்பின் பால் போட போறா. டோலு முதல்ல பயந்தா, அப்புறம் பேட்டால அடிச்சான். பீம் பால் காலியா மூணு பேரும் பால் பின்னாடி ஓடுறாங்க. கேட்ச் அப். கோவமா காலியா பால் போட போறான். பீம் பேட்டிங்க்கு தயாரா இருக்கான். எங்க பால். இப்ப பேட்டிங் பண்ண போறது மாவீரன் ராஜு.
இங்க பசங்களே கிடையாது, ஆபத்துகள். எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ராஜு தன்னோட திறமையை இப்போ காளியா கிட்ட காட்ட போறான். மறுபடியும் ஆகாயத்துல பறக்குது பறக்குது, இப்ப கேம் கிட்ட போகுது. என்ன குட்டி பசங்களா, உங்களுக்கு பால் திரும்ப வேணுமா? எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். பால் என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். அவன் கையில அந்த பால் இல்ல, அவன் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது இருக்கட்டும், அந்த பொம்மைய பாருங்களேன், அது என்னமோ வித்தியாசமா இருக்குல்ல? அத பாக்குறதுக்கு சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரியே இருக்கு. ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏன்னா அதோட மூக்கு கூர்மையா இல்ல, ரவுண்டா இருக்கு. பீம், அங்க பாரு, அதோட மூக்க பாரு. இல்ல, இதெல்லாம் அநியாயம். எதுக்காக கத்துறீங்க? வேணும்னா நீங்களும் தாராளமா எங்க கூட வந்து கிரிக்கெட் விளையாடுங்க. ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது, எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அத கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லன்னா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புது நிறைந்த அந்த வண்ணப்பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு, ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு, எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு?
சுட்கி அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு